இது வந்து தர்பார். இதுதாங்க ராஜகிரி கோட்டை எனப்படும் ராஜா கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபாரன் ஃப்ரம் ட்ரெக்கிங் வித் அகத்தியா. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இங்க ஒரு கோட்டை இருக்குங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. நாம இப்போ இந்த கோட்டையுடைய முதல் மண்டபத்தில் இருக்கும், முதல் நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து மொத்தம் 9 நுழைவாயில் இருக்கு. இந்த 9 நுழைவாயில கடந்து மேலே போனோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையை பார்க்கலாம். இந்த கோட்டைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த கோட்டையோட வரலாறையும் பார்க்கலாம். வாங்க நம்ம காணொலிக்குள்ள போயிடலாம். நாம இப்போ இந்த கோட்டையுடைய முதல் மண்டபம் வழியா நுழைய போறோம். இந்த மண்டபமானது இந்த மலையுடைய உச்சியில் இருக்கிற நிறைய கோட்டைகளுக்கு ஒரு பாதுகாப்பரணா இருக்குங்க. இந்த கோட்டையில் உள்ள நுழைவாயிலும் நம்ம சங்ககிரி கோட்டையில பார்த்த நுழைவாயில் மாதிரி தாங்க இருக்கு. நம்ம முதன்முறையா போறோம் அப்படின்னா எது சரியான வழி அப்படின்றது உடனடி நமக்கு தெரியாது. ஸோ போர்க்காலங்களில் இதில் வரும்போது தவறான பாதையில் போனோம் அப்படின்னா நம்ம இந்த நாட்டு படையவர்கள்கிட்ட மாட்டிக்கும். அந்த மாதிரி தான் இந்த பாதைகள் அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே போர்க்காலங்களில் தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு யுக்திகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம 2வது நுழைவாயில் பக்கம் வந்துட்டோங்க. இதுதாங்க 2வது நுழைவாயில். நம்ம இப்போ 2 நுழைவாயில் தான் கடந்து வந்திருக்கோம். இதுக்கே ரொம்பவே மூச்சு வாங்குது, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. மலை உச்சி பாருங்க, தெரியல, இங்கிருந்து மரம் மறைச்சிருக்கு. நம்ம அங்கதான் போகணும். இப்போ நம்ம 3வது மண்டபத்தை பக்கம் வந்துட்டோங்க. இது 3வது மண்டபம் அல்லது 3வது நுழைவாயில்னு சொல்லலாம். இதை தாண்டி நம்ம அடுத்தடுத்து நுழைவாயில் நிறையவே இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி போவோம். நம்ம 3வது நுழைவாயிலிருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம்னா உடனே நம்ம 4வது நுழைவாயில் வந்ததுங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 4வது நுழைவாயில் இருக்கு. இந்த நுழைவாயிலுக்கு போற வழியா இருந்தாலும் சரி, இல்லை நுழைவாயில் நுழையிற இடமா இருந்தாலும் சரி, அங்கங்க இந்த புடைப்புகள்லாம் இருக்கிற மாதிரி கட்டிடங்கள் எழுப்பியிருக்காங்க. இந்த கட்டிடங்கள்லாம் படைவர்கள் தாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட இடங்கள் தாங்க. இப்போ 3வது மண்டபம் அங்கதான் இருந்துச்சு. அடுத்து இங்க 4வது மண்டபம் இருக்கு. இந்த 3வது மண்டபத்துக்கும் 4வது மண்டபத்துக்கும் நடுவில் ஒரு பீரங்கி இருக்கு. நம்ம அதை போய் பார்ப்போம் வாங்க. ஒரு மிகப்பெரிய பீரங்கிங்க. இது ஃபுல்லா இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பீரங்கி. இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா போர்க்காலத்துல இங்க இருந்துட்டே ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க தாக்குறதுக்காக பயன்படுத்துவாங்க. நம்ம கீழே வெடிமருந்து கிடங்கெல்லாம் பார்த்தோம். அதுல வெடிமருந்துகள் எல்லாம் சேமிச்சு வச்சிருப்பாங்க. போர்க்காலத்துல எடுத்து இதுக்குள்ள போட்டுருவாங்க. போட்டுட்டு அங்க ஒரு குழி இருக்கும், வாங்க அதை பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு குழி இருக்கு பாருங்க. இந்த குழியில மருந்துகள் திணிக்கப்பட்ட ஒரு திரியை வச்சு பத்த வச்சு விடுவாங்க. அப்போ அந்த ப்ரெஷர்ல அந்த குண்டு ரொம்ப வேகத்துல போய் அடிக்கும். இதுக்காக தான் இந்த பீரங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பீரங்கி இன்னொன்னு மேலே இருக்கு, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இங்க இருக்கிற பீரங்கில குண்டு வச்சு அடிச்சாங்க அப்படின்னா செஞ்சியை போய் தாக்குற மாதிரி இருக்கு பாருங்க. செஞ்சி நகரத்தை நோக்கி வச்சிருக்காங்க இந்த பீரங்கி. இங்க இருந்து அடிக்கும் போது இந்த கோட்டையுடைய நுழைவாயில போய் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அங்க வரும்போதே இங்க இருந்து தாக்கிடுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த பீரங்கி நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க இருக்கும் ஒவ்வொரு நுழைவாயில்களும் ஒவ்வொரு அடுக்குகள் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த நுழைவாயில்கள் இருக்கிற அந்த கதவு வழியா மட்டும்தான் போக முடியும். மற்ற இடத்துலலாம் சுவர்கள் ரொம்ப உயரத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோட்டைக்கு இப்ப 7 நுழைவாயில் இருக்கு அப்படின்னா அது 7 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அர்த்தம். ஸோ போர் சமயங்கள்ல நீங்க அவ்வளவு அடுக்கு பாதுகாப்புகளையும் தாண்டி தான் கோட்டையுடைய ஒரு முக்கிய பகுதிக்கு உங்களால் போக முடியுங்க. இந்த வழியா போனோம்னா தான் கோட்டையுடைய உச்சிக்கு போக முடியும். நம்ம வாங்க போவோம். இந்த 4 நுழைவாயில்களும் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா ஒரு அடர்ந்த காடு போன்ற பகுதி இருக்குங்க. இது ஒரு சமதள பகுதி. இந்த வழியா தான் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கு பாருங்க. இந்த பாறைக்கு மேலதான் நம்ம ஏற போறோம். இங்கதான் நிறைய கோட்டைகளும் தானிய களஞ்சியங்களும் அரசர் காலத்து கருவூலம் போன்ற நிறைய இருக்கு. அது எல்லாமே இந்த மலையுடைய உச்சியில் தாங்க இருக்கு. நம்ம 4வது நுழைவாயில கடந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா வலதுபுறத்துல ஒரு கோவில் இருக்குங்க.
இது வந்து ரங்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து இப்போ சிலைகள் எதுவும் இல்லையாம். ஸோ வந்து நம்ம மேலே போய் உச்சியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது இந்த இடத்த பார்ப்போங்க. இப்போ நம்ம முன்னாடி நடந்து போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம 4 மண்டபங்களை தாண்டி வந்திருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு குளம் இருக்குது பாருங்கள். ஒரு குளம் இருக்குது. குளக்கரைகள் வந்து ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே சிதைஞ்சிருக்கு. இந்த குளத்தினுடைய பெயர் வந்து நடுத்திட்டு குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த மலையுடைய நடுவில் இருக்கனால நடுத்திட்டு குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கல்யாண மகாலில் வந்து நிறைய வந்து ஃபவுண்டைன்லாம் பார்த்தோம். அந்த ஃபவுண்டைனுக்கு வந்து தண்ணி வந்து இந்த இடத்துல இருந்தால் வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த குளத்தை தாண்டின உடனே நம்ம வந்து கமலக்கன்னியம்மன் கோவில் பார்க்க போகிறோம். கமலக்கன்னியம்மன் கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்க, இதுதான் கமலக்கன்னியம்மன் கோவில். வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இதுதாங்க கமலக்கன்னியம்மன் கோவில். வழிபட்டுக்கலாம். இந்த கோவிலுக்கு 2 புறமும் 2 விநாயகர் சிலை இருக்கு. இங்க ஒரு மனிதனுடைய சிற்பம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சிவனுடைய சிவலிங்கம் இருக்கு பாருங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பலிபீடம் இருக்கு. நீங்க வாங்க, நீங்க இந்த இடத்துல வாங்க. இது வந்து நீங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஒரு ஆட்டுடைய சிற்பம் இருக்கு. அப்புறம் வந்து 4 மனிதர்களுடைய தலை இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு எருமை கிடா இருக்கு. தன்னுடைய நாக்கு வந்து வெளியே வந்திருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு வில்லு இருக்கு. அங்க நிறைய அம்புகள் இருக்கு. இது வந்து பலிபீடம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னா, போர்க்காலத்துல மன்னர் போருக்கு போகும்போது மன்னருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பலி கொடுப்பாங்க. கொற்றவை அப்படின்ற ஒரு தெய்வம் பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கள்ளர், மறவர், வேட்டுவர் மற்றும் எயினர்கள் இவங்க எல்லாருமே வந்து கொற்றவையை வந்து முக்கியமான தெய்வம் வழிபட்டாங்க அப்படின்ட்டு சங்க காலத்துக்கு பின்னாடி இந்த நூல்கள் சொல்லுது. இவங்க ஏதாச்சும் வேட்டைக்கு போகும்போது கொற்றவைக்கு பலி கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா இவங்க நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் மன்னர்களும் வந்து போருக்கு போகும்போது இந்த மாதிரி கொற்றவைன்ற தெய்வத்துக்கு வந்து பலி கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நினைச்ச வெற்றி கிடைக்காது, அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். அப்படின்றனாலதான் இந்த மாதிரி போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பலி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சி வந்து நம்ம பாகுபலி படத்துல கூட பார்த்துருப்போங்க. ஸோ மன்னருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்கப்புறம் போர்ல வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக வந்து மனிதர்களை பலி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல விலங்குகளை பலி கொடுக்கறதாலும் சரி, அந்த தெய்வத்தை வந்து திருப்திப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க போருக்கு. இந்த கமலக்கன்னியம்மன் கோயிலுக்கு பின்புறமா வந்து சில கடவுள்களின் உருவங்கள் ஓவியமா தீட்டப்பட்டிருக்குங்க. இது எல்லாமே வந்து பழங்காலத்தை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஓவியங்கள் நம்ம சென்றாய பெருமாள் கோவில் அப்புறம் வந்து ஹம்பில் எல்லாமே பார்த்திருப்போம். இந்த சிற்பங்கள் வந்து மழைனால அழிஞ்சு விடக்கூடாது அப்படின்றதுக்காக மேல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து தடுப்பு அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து சமதள பகுதியில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து ஒரு சுனை இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் நம்ம போய் பார்த்தலாம் வாங்க. அந்த கமலக்கன்னியம்மன் கோயிலை தாண்டி வந்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு வேப்ப மரம் இருக்குங்க. இதுதாங்க அடையாளம். இதுல இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும், அந்த வழியில தான் போகணும். நம்ம போற வழியில ஒரு சுனை இருக்குங்க. நம்ம அந்த சுனையை தான் இப்போ பார்க்க போயிட்டு இருக்கோம். அந்த சுனையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மலை ஏற போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சுனை வரப்போகுது. நம்ம பார்க்க வந்த சுனை வந்துடுச்சுங்க. இந்த இடத்துல தான் நண்பர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. அங்கே தான் சுனை இருக்கு. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது சுனை மட்டும் இல்லைங்க, இது ஒரு சுரங்கப்பாதைங்க. இது வந்து இங்க இருந்து இந்த கோட்டையுடைய வெளியில வந்து போற மாதிரி வந்து இந்த சுரங்கப்பாதையை படிக்கட்டுகள்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க. நம்ம இந்த காட்சியும் பாகுபலி படத்தில் பார்த்துருப்போம். ரம்யா கிருஷ்ணன் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு சுரங்கப்பாதை வழியா கீழே இறங்கி போறதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி படத்தில் வர காட்சிகள் வந்து நேரடியாகவும் நடந்திருக்குங்க. இது சுனை மட்டும் இல்லைங்க, ஒரு சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்றாங்க. போர்க்காலத்தில் இந்த வழியை தப்பிச்சு போனதா சொல்றாங்க. பாருங்க, இந்த வழியா போகுது வழி உள்ள படிக்கட்டுகள்லாம் இருக்கு.
நம்ம போகக்கூடாதுக்காக வந்து இந்த இடத்துல தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி இருக்கு பாருங்க. போரின் போது அரசர் இந்த வழியா இறங்கி இந்த வழியில உள்ள தப்பிச்சு கீழே இறங்கி போனதா சொல்றாங்க. அந்த சுரங்கப்பாதையை பார்த்துட்டு நம்ம உச்சியில் இருக்க கோட்டைகளை நோக்கி நம்ம நடந்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்த உடனே இடது பக்கம் இன்னொரு மண்டபம் வருதுங்க. இது பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இடங்களை சுற்றி பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. நிறைய இடங்கள் இருக்குது ஒரே இடத்துல. இதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மினிமம் 2 நாளாச்சும் தேவைப்படுங்க. ஸோ நாம் இப்போ மண்டபம் பக்கம் வந்துட்டோம். இந்த மண்டபத்தை எதற்காக கட்டி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா அரசர் மற்றும் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு தேவையான தங்க ஆபரணங்கள் செய்கிறதுக்காக வந்து இந்த மண்டபத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே தான் வந்து இந்த ஆபரணங்கள் எல்லாமே செய்வாங்களாம். இது எல்லாமே வந்து இந்த போர்ச்சுகீசிய எழுத்தாளர் வந்திருக்கார்ல, அவர் வந்து அந்த குறிப்பில் வந்து குறிப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த மண்டபமே பாருங்க, பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சுத்தி தூண்கள் இருக்கு, மேலே வந்து மேற்கூரை இருக்கு, இடையில வந்து அந்த நடுவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மழை நீர் வந்து கீழே வந்து விழுற மாதிரி இருக்கு. ஸோ வந்து நம்ம ஒரு சில படங்களில் பார்த்துருப்போம், சுற்றி வீடு இருக்கும், நடுவில் வந்து அந்த மேற்கூரையிலேருந்து தண்ணி விழும், அந்த மழை தண்ணிலாம் விழும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மண்டபம் தாங்க இது. இந்த மண்டபம் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லாத போதே இந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னா பயன்பாட்டில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருந்திருக்குன்னு பாருங்க. நாம இப்போ 5வது நுழைவாயில் இருக்குங்க. 4வது நுழைவாயிலும் 3வது நுழைவாயில் பக்கத்துல இருந்துச்சு. அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருந்துச்சு. சமதள பாதை இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்தாதான் வந்து 5வது நுழைவாயில் இருக்கு. இங்கேயும் வந்து கதவு இருந்திருக்கும். கதவு இருக்கிறதுக்கான தடைகள் வந்து இருக்கு பாருங்க. 2 பக்கமும் சாத்துற மாதிரி கதவு இருக்கும். வாயில் காவலர்கள் எல்லாமே இருந்திருப்பாங்க இந்த இடத்துல. அரசர்கள் காலத்துல வந்து இந்த இடத்தை தாண்டி யாராச்சும் போகணும் அப்படின்னா இங்க இருக்கிற வாயில் காவலர்களுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து மேல போற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எதற்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு சரி அப்படின்னு தோணுனா மட்டும்தான் வந்து அவங்க வந்து மேல அனுமதிப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு நுழைவாயிலும் இருக்கும். ஒவ்வொரு நுழைவாயிலும் கடந்து வரணும் அப்படின்னா உங்களோட ஜென்யூன் ரீசன் இருந்தா மட்டும்தான் வந்து கடந்து வர முடியும். நாம இப்போ 6வது மண்டபத்துக்கு வந்துட்டோம். இதுதான் 6வது மண்டபம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, மேல போய் பார்க்கலாம் வாங்க. நாம இப்ப மலை உச்சியில் இருக்க கோட்டைக்கு அருகில் வந்துட்டுங்க. இங்க பாருங்க, நிறைய கட்டிடங்கள், கண்காணிப்பு கோபுரங்கள், வெளிப்புற கோட்டை அரண்கள் எல்லாமே வந்து நம்மளால இங்க இருந்து பார்க்க முடியுதுங்க. பார்க்கறது எவ்வளவு அருமையா இருக்கு, ஏதோ படத்துல பாக்குற மாதிரி இருக்குங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து நிஜத்துல பாக்குறோம் அப்படின்னா இது செஞ்சிக்கோட்டையில தாங்க. இப்போ நம்ம 7வது நுழைவாயில் வந்துட்டோங்க. இதுதாங்க 7வது நுழைவாயில். நம்ம முன்னாடி பார்த்த நுழைவாயிலை விட இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதனுடைய சுவர்கள் எல்லாமே பாருங்க, அதுக்கு மேற்கூரையில பாருங்க எல்லாமே வந்து அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து
கண்காணிக்கிறதுக்காக படை வீரர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இடமானது மேலே இருக்கிற மலையையும் கீழே இருக்கிற இடத்தையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலம்ங்க. இப்போ நம்மளால் இந்த பாதையை வந்து ஈஸியாக கடந்து முடியும். ஆனால் அரசர்களுடைய காலத்தில் இந்த இழுவை பாலத்தை கடந்து போகிறது ரொம்பவே கடினமுங்க. கிபி 1690லேருந்து 1698 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் வந்து இந்த இடத்துல வந்து முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் போர் நடந்ததாக சொல்லியிருந்தோம். இந்த போர் 8 ஆண்டுகள் நடந்ததுக்கு இந்த இழுவை பாலமும் ஒரு காரணமாக இருந்திருக்கோங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் மராத்திய மன்னரான சிவாஜியே இந்த கோட்டையானது இந்தியாவில் உள்ள உட்புக முடியாத ஒரு கோட்டைகளில் மிகச்சிறந்த கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க இந்த செஞ்சி கோட்டையை கிழக்கின் ட்ரோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முகலாயர்கள் இந்த இடத்த பாதுஷாபாத் அப்படின்னும், சோழர்கள் வந்து இந்த இடத்த சிங்கப்புர நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வர்ணிக்கப்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த செஞ்சி கோட்டை. நம்ம இப்போ 8வது நுழைவாயில் இருக்குங்க. இதுதான் வந்து இழுவை பாலம் உள்ள ஒரு நுழைவாயில். இந்த நுழைவாயில் வந்து போர்க்காலத்தின் பொழுது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு. ஏன்னா வந்து 7 நுழைவாயில் தாண்டி வரும் படை வீரர்கள் இந்த 8வது நுழைவாயிலை கடக்க முடியாது. எதிரி வீரர்கள் வரும்போது இங்க ஒரு இழுவை பாலம் இருந்திருக்கு. அந்த இழுவை பாலத்தை இங்க இருக்கிற வீரர்கள் வந்து தூக்கிடுவாங்க. அதனால வந்து அந்த பக்கம் இருக்கிற வீரர்கள் இந்த பக்கம் வர முடியாது. வர்றதுக்கு நினைச்சாங்க அப்படின்னாலும் கீழே விழுந்துருவாங்க. ஸோ அப்படி தாண்டியும் வரன்னு நினைக்கும் போது மேலே இருந்து படகுகள் வந்து தாக்கிடுவாங்க. தாக்கும்போது அம்பு வச்சு தாக்கும்போது அவங்க வந்து இறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கொண்ட நுழைவாயில் தான் இந்த 8வது நுழைவாயில். இன்னும் ஒரு நுழைவாயில் இருக்கு, நம்ம அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. அந்த இடத்துல 8வது நுழைவாயில் இருந்துச்சு. அது தாண்டி இங்கே வந்த உடனே நமக்கு 9வது நுழைவாயில் இருக்கு. இந்த கோட்டைக்கு மொத்தம் 9 நுழைவாயில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ 9 நுழைவாயிலும் வந்துட்டோம். மேலே என்னென்ன இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மேல ஒரு ஏறி வாட்ச் டவர்ல நின்றுருக்கான். நம்ம இதுவரைக்கும் நடந்த அந்த 8 நுழைவாயிலை விட இந்த நுழைவாயில் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கு. இந்த நுழைவாயிலுக்கு மேல வந்து 2 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்திருக்கு. ஒவ்வொரு நுழைவாயிலும் நாம சொன்ன மாதிரி கதவுகள் இருந்திருக்கு. 2 பக்கமும் திறக்கிற மாதிரி கதவுகள். இது வந்து வெளியே இருந்து உள்ள வர படைகளை தடுத்து நிறுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நுழைவு வாயில். இந்த மண்டபத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு வழி போகுது பாருங்க. இதுதாங்க இந்த கண்காணிப்பு கோபுரம் இருக்கிற இடத்துக்கு போற வழி. பக்கம் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க கண்காணிப்பு கோபுரம். நான் இப்ப கண்காணிப்பு கோபுரத்துக்குள்ள இருக்கேன். ஆனா வந்து நம்ம உள்ள இருக்கோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த பக்கம் எல்லாமே மறைஞ்சிருக்கும். ஆனா நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது இந்த வழியா வந்து ஒவ்வொரு சந்து இருக்கு. அந்த வழியில வந்து கீழே இருக்கிறவங்க வந்து நம்ம இங்க இருந்தே பார்க்க முடியும். இந்த கண்காணிப்பு கோபுரம் வழியா பாருங்க இந்த வாசல்ல யாரு வர்றாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும். இப்ப பாருங்க தெரியுதா? அதே மாதிரி இந்த பக்கம் படிக்கட்டுல ஏறும்போதும் வந்து நம்மளால பார்க்க முடியும். இதற்காக தான் வந்து இந்த கண்காணிப்பு கோபுரம் வந்து வச்சிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது ட்ரெஸ்ஸரி மண்டபம்ங்க. அதாவது கருவூலம் அல்லது கஜானா அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வரி வசூல் செஞ்சிருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டையில் இருக்க முக்கியமான அரசர் வந்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன அரசர்கள் இருப்பாங்கல்ல, சிற்றரசர்கள், அவர்களிடமிருந்து வரி வசூல் பண்ற இடம் வந்து இந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க.
ட்ரெஸ்ஸரி மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இன்னொரு பெரிய மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த மண்டபம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். மேற்கூரைகள்லாம் வந்து இப்போவும் நல்ல நிலையில் தாங்க இருக்குது. ஆனால் வந்து இந்த சுற்றுச்சுவர்கள் எல்லாமே வந்து இடிக்கப்பட்டு இல்லை வந்து நாளடைவில் வந்து பாலடைஞ்சு போயிருக்கு. அதனால் இந்த மேற்கூரையை தாங்கிறதுக்காக வந்து எவ்வளோ தூண்கள் வந்து வச்சு இந்த மண்டபத்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இதற்கு பக்கத்தில் இருக்க இந்த மண்டபம் தாங்க கருவூலம், அதாவது ட்ரெஸ்ஸரி மண்டபம். இந்த இடத்துல தான் கவுண்டர்லாம் வச்சு வரி வசூல் செஞ்சுருக்காங்க. வரி வசூல் செய்கிற அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தோம்னா இதுக்கு அடியில் வந்து ஒரு குழி மாதிரி இருக்குமா, அந்த குழிக்குள்ளே வந்து போட்டுருவாங்களாம். அதாவது பொட்டி ஓப்பன் பண்ணி பொட்டிக்குள்ளே போடுவாங்க, அந்த மாதிரி அந்த குழிக்குள்ளே போடுறது வந்து கீழே போயிடுமா. அது வந்து ஒரு ரகசிய பாதை வழியாக போய் தான் வந்து அந்த பணத்தை எல்லாம் வந்து வெளியெடுக்க முடியுமா. அந்த ரகசிய பாதை வந்து அரசர் மற்றும் ஒரு சில முக்கியமான ஆட்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி கோல் கும்பாஸ் அப்படின்ற ஒரு காணொலி போட்டிருக்கோம். அந்த காணொலியில் முகமது ஆதில் ஷா அப்படின்ற ஒரு முகலாய மன்னருடைய தலைமையில் 1649ஆம் ஆண்டு செஞ்சியை வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க இந்த இடத்த கைப்பற்றும் போது இந்த இடத்துல இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை இங்கேருந்து கைப்பற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த செஞ்சிக்கோட்டை முழுவதும் மற்றும் இங்கிருந்த நகரங்கள் எல்லாமே வந்து சிதறி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வந்து இந்த இடத்துல வந்து வரி வசூல் செஞ்சு சேமித்து வச்சுருந்துருக்காங்க. இந்த மலையுடைய மேல் பகுதியில் அங்கங்கே தண்ணீர் சேமித்து வைக்கிறதுக்காக குழிகள் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. இயற்கையாகவே அமைஞ்சிச்சா இல்லை அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் இருக்கிற இடத்த தண்ணீர் சேமிக்கும் இடமா வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கும் படை வீரர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா கீழே இறங்கி போயிட்டு தண்ணீர் எடுத்துட்டு வர முடியாது. அதனால வந்து இங்கேயே வந்து தண்ணீர் எல்லாமே வந்து சேமிச்சிருக்காங்க. இந்த கட்டிடம் பாருங்க எவ்வளவு பெருசாக இருக்கு பாருங்க. நாம இப்போ பார்க்கக்கூடியது கான்ஃபரன்ஸ் ஹால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏதாச்சும் முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் வந்து ஆலோசனை செஞ்சு முடிவு எடுப்பாங்களாம். வாங்க நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். இது சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. பாருங்க, ஒரு மிகப்பெரிய கட்டிடம். அதுக்குள்ள வந்து நிறைய தூண்களை வச்சு இந்த ஆலோசனை கூடத்தை கட்டியிருக்காங்க. இந்த தூண்கள்லாம் வந்து இப்பவும் வந்து ரொம்ப புதிய தூண்கள் மாதிரி தானே தெரியுது. எல்லாமே வந்து பளிச்சுன்னு இருக்கு. நிறைய இடத்துல இங்க வரும் நண்பர்கள் வந்து அங்க பெயர்களை கிறுக்கி இந்த சுவர்களை வந்து வீணடிச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த கட்டிடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சுனை இருக்குங்க. அந்த சுனையை பார்க்கலாம் வாங்க. என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இது இருட்டா இருக்கு. இது முடிஞ்சா வெளிச்சம் போட்டு காட்டலாம். இது ஒரு சுனைங்க. இந்த இடத்துல வந்து தண்ணீர் நிறைய தேங்கி இருக்கு. ஆனால் வந்து உள்ள பார்க்க ரொம்ப இருட்டா இருக்குங்க. அதனால நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். பெரும்பாலும் நீங்க தண்ணீர் வந்து கீழே இருந்து எடுத்து வந்துருங்க. தண்ணீர் இல்லைன்னா மட்டும் நீங்க தண்ணீர் எடுத்துக்கலாம். பட் வந்து இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் சேஃபா தாங்க இருக்கணும். ஏன்னா வந்து இருட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் அதிகங்க. சரி வாங்க போவோம். அடுத்து நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் சொல்லியிருந்தோம். அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கல்தூண் மண்டபம் இருக்குங்க. அதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மண்டபங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த கான்ஃபரன்ஸ் ஹால், இல்லை தானிய கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பல மன்னர்களின் ஆட்சிகளையும் தாண்டி அதுக்கப்புறம் நிறைய போர்களையும் தாங்கி நின்று அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும் எச்சங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போவே வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா அரசர்களுடைய காலத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தாவே ரொம்ப மெய்சிலருக்கு வைக்கோங்க. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரங்கநாதர் கோவிலுங்க. இதனுடைய தோற்றத்தை பாருங்க. ஒரு புதிய கோவில் கட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அருமையா இந்த கோவில் வந்து இருக்குங்க. இது ஒரு பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்குள்ள இருந்த சிலைகள் எதுவும் இப்ப இல்லை. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது மணிக்கூண்டுங்க.
நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு மணி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய மணி வந்து இந்த மணிக்கூண்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு முக்கியமான தகவலை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா அந்த மணியை வந்து அசைப்பாங்க. அசைக்கும் போது வந்து எல்லாரும் வந்து ஒரு இடத்துல கூடுவாங்க. அந்த டைமில் வந்து இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த மணிக்கூண்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மணிக்கூண்டில் இருந்த இந்த மணியானது இப்போ இங்கே இல்லைங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து பாரிஸில் இருக்க மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்குதா அப்போ சொல்கிறாங்க. இந்த மணிக்கூண்டுடைய உள்புறம் பாருங்கள், நிறைய அறைகள் இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னா உள்ளே போய்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த கட்டிடத்தை ஒரு சிலர் கண்காணிப்பு கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு அறை இருக்குங்க. இந்த அறை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பீரங்கி வச்சிருக்காங்க. அந்த பீரங்கி வச்சிருக்கிறதுக்காகவே ஒரு தூண்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை கட்டி வச்சிருக்காங்க. இந்த பீரங்கியானது நம்ம 3வது மற்றும் 4வது நுழைவாயிலுக்கு இடையில பார்த்த பீரங்கியை விட இது வந்து அளவில் ரொம்ப பெருசா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீரங்கியில் வந்து கிபி 1783 அப்படின்ற ஒரு ஆண்டு பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றி கிபி 1780 1799 வரைக்கும் ஐதர் அலி இங்கே ஆட்சி புரிகிறாருங்க. அதனால வந்து இந்த பீரங்கி அவருடைய காலத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம். அடுத்து நம்ம இங்கே கோட்டையுடைய உச்சிலிருந்து பார்க்கும்போது 2 குளங்கள் தெரியுது பாருங்க. இதில் ஒன்று செட்டி குளம், இன்னொன்று வந்து சர்க்கரை குளம். நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். அதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு கோவிலும் தெரியுது பாருங்க. அடுத்து நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடியது 2 தானிய கிடங்குகள் இருக்குங்க. அந்த தானிய கிடங்கு பார்த்துடலாம். ஒரு தானிய கிடங்கு சிதிலம் அடைஞ்சு பாலடைந்த நிலையில் இருக்கு. இன்னொரு தானிய கிடங்கு நல்ல நிலையில் தாங்க இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு தானிய கிடங்கை இந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. 8வது நுழைவாயிலுக்கும் 9வது நுழைவாயிலுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல போர் நடந்திருக்குங்க. அந்த காலத்தில் இந்த தானிய கிடங்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்கும். மிக பெரிய தானிய கிடங்குங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தானிய கிடங்கு. போர்க்காலத்தின் போது தானியங்களை வந்து இந்த இடத்துல சேமித்து வச்சுருந்துருப்பாங்க. அதை எடுத்து சமைப்பாங்க. ஸோ பல வருடங்கள் வந்து போர் நடக்கும்போது இந்த தானியங்களை பயன்படுத்தி தான் வந்து அவங்களுக்கு வந்து உணவு சமைப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, செட்டிக்குளம் சக்கரைக்குளம் 2 குளங்கள் இருக்கு அப்படின்ட்டு. நாம இப்போ வந்திருக்க இடம் வந்து செட்டிக்குளம்ங்க. இந்த செட்டிக்குளத்துக்கு பக்கத்தில் தேசிங் ராஜாவுடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ தேசிங் ராஜா வந்து தகனம் செஞ்ச இடத்துல இருக்கும். முதல்ல இந்த தேசிங் ராஜா அப்படின்றது யாருன்னு அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையில கிபி 1690 1698 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் போர் நீடிச்சதா சொன்னோம். அதன் முடிவில் வந்து முகலாயர்கள் வந்து வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் கோட்டை வந்து முகலாயர் வசம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கோட்டையுடைய தலைவரா புத்தோல்கண்ட் ராஜ்புத் இனத்தரான சரூப் சிங்கை வந்து நியமிக்கிறாங்க. கிபி 1707 அவுரங்கசீப் வந்து இறந்து போயிடுறாரு. அது வரைக்கும் ஆற்காடு நவாபிற்கு செலுத்தி வந்த கப்பத்தை வந்து நிறுத்திடுறாரு. 1714 சரூப் சிங் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து தேசிங்கு ஆட்சிக்கு வராரு. அவருடைய வயது வந்து அப்போ 12. ராஜா தேசிங் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆற்காடு நவாப் ஒரு ஆளை அனுப்பி நிலுவையில் இருக்கிற கப்பத்தையும் இதுக்கப்புறமும் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. தேசிங் ராஜா கப்பம் கட்ட மறுத்ததுனால தேசிங் ராஜாவுக்கும் போர் வருது. அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்களிலேயே வந்து தேசிங் ராஜா வீரமரணம் அடைஞ்சிடறாரு. அவருடைய வீரமரணத்தை பாராட்டும் விதமா அவருடைய உடலை செஞ்சிக்கொடைக்கு எடுத்து வந்து இந்த செட்டிக்குளம் பக்கத்துல உடலை தகனம் செய்யறாங்க. அவருடைய மனைவியும் வந்து உடன்கட்டை ஏறுறாங்க. இந்த இடத்துல காளியம்மன் கோவில் இருக்கு. இந்த காளியம்மன் கோவில் பக்கத்துல தான் வந்து சக்கரக்குளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சக்கரக்குளத்தை பார்க்கறதா நம்ம வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த சர்க்கரை குளத்துக்கு பக்கத்திலேயே அரசர்களுடைய காலத்தை சேர்ந்த 2 கோவில்களும் இருக்குங்க.
நாம இப்போ இந்த ராஜா கோட்டை எனப்படும் ராஜகிரி கோட்டையை வந்து நம்ம முழுமையா சுத்தி பார்த்துட்டோம் மற்றும் இந்த வரலாறையும் வந்து முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காணொலி இதோட முடியுது. இதே மாதிரி ஒரு நல்ல காணொலி நம்ம மீண்டும் சந்திப்போம். நீங்க முதன்முறையா இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனல் இருக்கு, போய் பாருங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்சதாவே இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோ முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.